الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقانه الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الله عليكم ورحمته لكنتم من الخاسرين صدق الله العظيم. وقال نبينا حبيبنا صلى الله عليه وسلم الدين والنصيحة أو كما قال عليه السلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய நாள் இரண்டாம் நாள் தராவிஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அல்லாஹ்வினுடைய சில செய்திகளை நாம் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைய பார்வைக்கு ரஹ்மானின் ரஹ்மத் இல்லை என்றால் என்ற தலைப்பிற்கு கீழாக சில செய்திகளை நாம் பார்ப்பதற்கு இருக்கிறோம். முதலில் ரஹ்மத்தை குறித்து இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் ஏன் பேச வேண்டும் என்றால், ரஹ்மத்திற்கும் இந்த ரமலானுடைய மாதத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா கான ரமலான், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஃபுதிஹத் அபுவாபுர் ரஹ்மா, ரஹ்மத்தினுடைய வாசல்கள் என்னென்ன இருக்கிறதோ எல்லா வாசல்களும் திறக்கப்பட்டு விடுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அதுபோன்று இன்னொரு ரமலானுடைய சிறப்புகளை குறித்து பேசக்கூடிய பிரபலமான ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவ்வலுஹு ரஹ்மா, ரஹ்மத் இந்த மாதம் முழுக்க விசாலமாக இருந்தாலும் இந்த மாதத்திலே குறிப்பாக முதலாவது 10 ரஹ்மத்துடைய 10, அந்த 10 நாம் அதிகமாக அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன், கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனே எங்களுக்கு அருள் புரிவாயாக, ரஹ்மத்தை தருவாயாக என்பதாக துஆ கேட்கும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஊக்கப்படுத்தி இருக்கிறார். எனவே முதலாவதாக ரஹ்மத் என்றால் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். ரஹ்மத் என்றால் இதற்கு ஏராளமான விளக்கங்களை ஆய்வாளர்கள் குறிப்பிட்டாலும் நமக்கு தென்பட்ட திருப்தியான ஒரு டெபினேஷன் என்னவென்றால், மல்ஹரு முஹப்பத்திஹி வ ஷஃபா, அல்லாஹ்வினுடைய அன்பும் அவனுடைய இரக்கமும் எந்தெந்த இடங்களிலெல்லாம் வெளிப்படுகின்றதோ அந்த இடத்திற்கு பெயர் ரஹ்மத் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. உண்மையில் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலாவிற்கு ஏராளமான பண்புகள் இருந்தாலும் இந்த ரஹ்மத் என்கின்ற பண்பை தன்னுடைய அடியார்களிடத்திலே வெளிப்படுத்துவதில் ஆனந்தம் கொள்கிறார். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ரஹ்மத் என்கின்ற வார்த்தையை மட்டும் 286 இடத்திலே அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறார். பதிவு செய்தது மட்டுமில்லாமல் அல்லாஹ் சொல்கிறான், நான் கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, தனக்கு தானே கடமையாக்கி கொண்ட ஒரு பண்பு என்றால் அது ரஹ்மத் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். தனக்குத்தான் அல்லாஹ்வை பார்த்து, நீ ஏன் இதை செய்யல, நீ ஏன் இப்படி செஞ்ச, இப்படி செஞ்சிருக்கலாமே, பெரிய பூசணிக்காவை சின்ன கொடியில வளர வைக்கிற, பெரிய பூசணிக்காய் சின்ன அரளிக்காய பெரிய மரத்துல வளர வைக்கிறாயே, இது என்ன தெரியுது? முல்லா நஸ்ருதீன் ஒரு தடவை இது மாதிரி ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா இது இறைவனுடைய ஆச்சரியம், பெரிய பூசணிக்காய் அது சின்னதா தரையோடு வளரக்கூடிய இதுல வளருது, ஆனா அரளி விதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய மரமாக இருக்குது, அந்த மரத்துல சின்னோண்டு காயா காய்க்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு படுத்து தூங்குறாரு. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த அரளி விதை தலையில தங்குன்னு விழுது. புரிஞ்சுக்கிட்டார் அல்லாஹ் எதற்காக எதை எப்படி அமைச்சிருக்காங்க. பெரிய பூசணிக்காய் மாதிரி உள்ளத மேல வச்சு அதுக்கு கீழே நம்ம கொஞ்சம் நிழலுக்காண்டி படுத்து தூங்கி
மேல விழுந்துச்சுன்னா என்ன ஆகுறது? அல்லாஹு தாலா எல்லாத்தையும் திட்டமிட்டு தான் செய்கிறான் என்பதாக புரிந்து கொண்டார் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான், என்ன பார்த்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. இருப்பினும் அல்லாஹ் ஆகிய நான் கத்தப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, தனக்குத்தானே விதியாக்கி கொண்டான் ரஹ்மத்தை, இரக்கம் காட்ட வேண்டும் என்று. அப்ப அல்லாஹு தாலா இந்த ரஹ்மத் என்பதை எங்க வச்சிருக்கிறான்? ரஹ்மத்தை எந்தெந்த இடத்துல எல்லாம் நாம ரஹ்மத்தை பெற்றுக் கொள்ள முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா தன்னுடைய அருள்மறையில் கூறுகிறான், என்னுடைய ரஹ்மதி வஸ்ஹத் குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத் இருக்கிற எல்லா வஸ்துவிலையும் சூழ்ந்ததாக இருக்கு. உலகளாவிய அடிப்படையில் பார்த்தாலும் என்னுடைய ரஹ்மத் இருப்பதற்கான அடையாளங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு உயிரினத்தினுடைய உருவாக்கத்தை குறித்து நீங்கள் சிந்தித்தாலும் என்னுடைய ரஹ்மத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உலகம் எவ்வளவு பெரியது! உலகம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பூமியினுடைய நிலப்பரப்பு என்பது அதுவல்ல உலகம். அசலில் நட்சத்திரத்திற்கு முன்பதாக, நம்ம எல்லாம் சின்ன சின்னதா பார்க்கிறோமே, அந்த நட்சத்திரத்திற்கு முன்பதாக இந்த பூமி, மொத்த பூமியினுடைய அளவு என்பது ஒரு கடுகினுடைய, ஒரு மிளகினுடைய அளவு என்பதாக அறிவியல் வல்லுநர்கள் குறிப்பிட்டு காமிக்கிறார். ஒரு மிளகையும் ஒரு பெரிய பந்தையும் வைத்தால் எப்படி இருக்குமோ அது போன்று நட்சத்திரத்திற்கும் இந்த பூமிக்கும் உண்டான அளவு அந்த அளவு சின்னது. ஆனால் நட்சத்திரங்களும் அவ்வளவு பெரியது. ஆனால் பெரியதாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சின்னூண்டு தெரிகிறது, ஒரு மிளகை போன்று தெரியுது. ஏன்? அவ்வளவு தொலை தூரத்திலே அவைகள் இருக்கிறது. எத்தனை நட்சத்திரங்கள் தெரியுது? பல நட்சத்திரங்கள் நமக்கு தெரியுது. பல்லாயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் தெரியுதுன்னா அந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய இடங்கள், அதற்கான இருப்பிடம், அதனுடைய தொலை தூரம் என்றால் இது பிரம்மாண்டம் எவ்வளவு பெரிய. சாதாரணமாக வேகத்தை குறிப்பதற்கு ஒளியினுடைய வேகத்தை குறிப்பார். லைட் போட்டோம், லைட் போட்ட ஸ்பாட்ல அந்த இடம் ஃபுல்லா வெளிச்சமாயிருக்கு. இந்த ஒளியினுடைய வேகம் என்பது ஒரு செகண்டுக்கு மட்டும் 1,86,000 மைல் தொலை தூரத்திற்கு செல்லக்கூடிய, 1,86,000 மைல் தொலை தூரத்துக்கு போகும்னா அது எவ்வளவு வேகம்! அறிவியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து ஒரு நட்சத்திரத்தினுடைய ஒளி பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, இன்னும் பூமியை வந்து அடையவில்லை. பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு, இன்னும் பூமியை அடையல அப்படின்னு சொன்னா எவ்வளவு தொலை தூரத்துல அல்லாஹ் தஆலா பிரம்மாண்டமான உலகத்தை அமைத்து வைத்திருக்கிறான். சாதாரணமாக ஒரு நெருக்கடியான இடத்துல வண்டியை ஓட்டுறது கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இத்தனை கோள்கள் எல்லாம் ஒண்ணுக்கொண்ணு மோதி கொள்ளாமல் வேகமாக சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய அவைகள் ஒண்ணுக்கொண்ணு மோதிக்கிட்டாக்க சின்ன பின்னமா இருக்கும். ஆனா மோதாம கரெக்டா அல்லாஹ் தஆலா லெவலா கொண்டுட்டு போறாங்கன்னா இது அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தினுடைய வெளிப்பாடு என்று சுட்டி காண்பிக்கிறார். அது போன்று ஒவ்வொரு உயிரினங்களும் உற்பத்தியாவது, நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களா, நான் விவசாயம் செய்கிறேன். எல்லா விதையும் எல்லா இடத்திலையும் போட்டால் விதையாகி விடுமா? தாவரமாக ஆகிவிடுமா? விதைப்பது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்குது. அதை எப்படி விளைவிக்கணும், அதை எப்படி பயிராக மாற்ற வேண்டும் என்கின்ற எல்லா ஏற்பாடையும் நான் செய்கிறேன். எல்லா விந்தணுவில இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் உயிர்களாக மாறிவிடுகின்றதா? சாதாரணமாக ஒரு மனிதனிடத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய 1 மில்லி கிராம் அந்த விந்தணுவில் 65 லட்சம் விந்தணுக்கள் இருக்கிறது. 65 லட்சம் விந்தணுக்கள் இருக்கு. அந்த விந்தணுக்களில் ஏதேனும் ஒரே ஒரு உயிர் மட்டும்தான் கர்ப்பப்பையோடு போராடுகிறது. சிறுநீரக பையுக்கும் மலக்குடலுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய பேரிக்காவை தலைகீழாக வைத்தால் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பை, அந்த பையினுடைய இயற்கை தன்மை உள்ளே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் வெளியிலே தள்ளிவிடும். இயற்கையாகவே அது வெளியில எதையுமே உள்ளே ஏற்றுக்கொள்ளாது.
அந்த பையோடு போரிட்டு ஒரே ஒரு உயிர் உள்ளே சென்று தங்குகிறது. அது அல்லாஹ் நினைத்திருந்தால் நம்மை ஒரு உபாதையாக வெளியாக்கி இருக்கலாம். ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலா அந்த உயிரை உள்ளே அனுப்புகிறார். அது போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுஜ்மஹு அஹத ஹல்கு அஹதிக்கும், நம் ஒவ்வொருவருடைய உருவாக்கமும் பத்தனை உண்மைகி, தாயினுடைய வயிற்றுல எப்படி இருக்கு தெரியுமா? அர்பஈன யௌமன் நுத்ஃபா, ஒரு உதிரி, ஒரு சொரசொரப்பாக இருக்கக்கூடிய துணியின் மீது ஒரு சளியினுடைய படலம் ஒட்டிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி அந்த கர்ப்ப பையனுடைய ஓரத்தில இந்திரிய துளியாக அது அப்படியே 40 நாட்களுக்கு ஒட்டி இருக்கிறது. 40 நாள் அப்படியே இருக்கு. அல்லாஹ் அப்படியே வைத்திருக்கிறான். சும்ம தகூனு அலகத்தன் மித்லஹு, பின்பு அது இரத்த கட்டியாக மாறுகிறது. அதே 40 நாள். சும்ம தகூனு முல்கத்தன் மித்லஹு, அதற்கு அடுத்ததாக அது சதை கட்டியாக உருவெடுக்கிறது. அதே 40 நாள். சும்ம அர்சல இலைஹி மலக்கா, பின்பு அல்லாஹு தஆலா மலக்கை அந்த கர்ப்ப பைக்குள்ளாக அனுப்புகிறான். வநஃபக ஃபீஹி ரூஹா, அந்த அந்த உயிருக்கு மலக்கு உயிர் ஊட்டுகிறார். உயிர் ஊட்டியதற்கு பிறகு இது ஆணா பெண்ணா, எத்தனை காலம் இந்த உலகத்திலே வாழும், அதனுடைய ரிஸ்குகள் எவ்வளவு என்பதை குறித்துண்டான இவர் நல்லவரா கெட்டவரா என்பதற்கான தீர்ப்புகள் அங்கு வழங்கப்படுகிறது. அந்த மலக்கு அங்கு கேட்டு எழுதுகிறார் என்று சொல்லக்கூடிய செய்தியை புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹினுடைய ஏற்பாட்டை பாருங்கள், இப்படி இருக்கக்கூடிய இந்த இது சாதாரணமாக ஒரு நொடிக்கு, ஒரு 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 நிமிடத்திற்கு மட்டுமே மனிதன் 8 முதல் 10 வரையிலும் மூச்சு இழுத்து விட வேண்டிய தேவையிலே இருந்து கொண்டிருக்கிறான். ஒரு நிமிடத்திற்கு அவன் அதுல ஏதாச்சும் ஒண்ணு குறைவாயிருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிருக்கும். கொரோனாவெல்லாம் நம்ம நேரடியா பார்த்தோம். அதிலே ஆக்சிஜனுடைய தேவை எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம புரிந்து கொண்டோம் இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு கொடுமையான அந்த தருணங்கள். அல்லாஹு தாலா நாம நினைச்சோ நினைக்காமலோ அல்லாஹு தாலா நம்முடைய மூச்சுகள் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் அங்கே செல்கிறது, உள்ளே வருகிறது, வெளியே செல்கிறது, உள்ளே வருகிறது என்றால் இது அல்லாஹினுடைய இப்படி அல்லாஹினுடைய ரஹ்மத்து வசியத்துக்குள்ள எல்லா விஷயத்திலையும் சூழ்ந்திருக்கிறது, நீங்கள் பாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்ல ஒரு சஹாபி அழகான ஒரு குருவி குஞ்சு ஒண்ணு இருக்கும். அந்த குருவி குஞ்சை தூக்கிட்டு வந்துருவான். தூக்கிட்டு வந்தோடனே அந்த குருவி குஞ்சு அந்த குருவி, தாய் குருவி அதை பார்த்துரும். பார்த்துட்டு இவருடைய தலையை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும். கடைசியா இவர்கிட்டதான் அந்த குருவி குஞ்சு இருக்கு. அந்த குருவி குஞ்சு சத்தம் கொடுக்கும். சத்தம் கொடுத்தோடனே அவருக்கு மனசு தாங்காது. அந்த குருவி குஞ்சு என்ன செய்யணும்னா இவருடைய மடியில உட்கார்ந்துருக்கும். அவருடைய மடியில உட்கார்ந்துருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துட்டு கேட்கிறார், அஜபன் லித்தாயிர், இந்த பறவையை பார்த்தீர்களா? எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். ஃபஜாஅ தாயிருஹு ஃபஅல்கா நஃப்ஸஹு ரஹ்மத்தன் அலா வலதிஹி, தன்னுடைய குழந்தை இருக்கிறது என்பதற்காக என்ன வேண்டாம் எடுத்துக்கோ, என்னுடைய பிள்ளையை விட்டுரு, அப்படி என்னுடைய பிள்ளையதான் எடுத்துட்டு போவன்னா என்னையும் சேர்த்து எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த தாய் குருவி உட்காருகிறதே, அது தன்னையே அர்ப்பணித்து விட்டது. என்னுடைய உயிரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் என்பதாக அதை அர்ப்பணித்து விட்டது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, வல்லாஹு அர்ஹமு பி அப்திஹில் முஃமின் மின் ஹாதா தைரி பி ஃபர்சிஹி, இந்த குஞ்சியின் மீது, தன்னுடைய பறவை குஞ்சியின் மீது இந்த பறவைக்கு இருந்த, தாய் பறவைக்கு இருந்த அன்பை விட அல்லாஹினுடைய அன்பு மிக பெரியதாக இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய உயிரோட்டங்கள் எத்தனையோ பார்க்கலாம். எத்தனையோ உயிரினங்கள் தன்னுடைய காலை தூக்கிட்டே தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுத்துட்டு இருக்கு. கால் பட்டுறக்கூடாதுன்றது அந்த குழந்தை, அந்த தாய்க்கான இயக்கம். குயில் இருக்க, குயில் முட்டையிடும், குஞ்சு பொறிக்க தெரியாது. ஆனால் தன்னுடைய பிள்ளையை எப்படியாவது ஈண்டெடுக்க வேண்டும் என்கின்ற ஆசை. என்ன செய்யுது? பார்க்கறதுக்கு தன்னை மாதிரியே இருக்கக்கூடிய காகத்தினுடைய கூண்டிலே அழகாக சென்று முட்டையிடுகிறது. முட்டையிடுறது சாதாரணமானது இல்லை. அந்த காகம்
அதற்கு அதற்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருக்குன்ற காரணத்தினால முதலாவதாக ஆண் குயில் போய் சண்டை வளர்க்கும், காகத்திடம் சண்டை வளர்க்கும். சண்டை வளர்த்து அந்த ஆண் குயில் அந்த காகத்தோடு சண்டை போட்டு கொண்டு இருக்கிறது, அந்த காகங்கள்லாம் சிதறிவிடும். சிதறிய அந்த கேப்ல போய் இந்த குயில் போய் முட்டையிட்டு விட்டு எத்தனை முட்டை இடுறோமோ அத்தனை காக்கா முட்டையை கீழே தள்ளி விட்டு, நம்ம காக்கா முட்டைக்கு கீழே பார்த்தோம்னா கூட்டுக்கு கீழே பார்த்தாக்க சில முட்டைகள் கீழே விழுந்து கிடக்கும். யார் தள்ளி விட்டாலும் அந்த குயில் தான் தள்ளி விடுது. ஏன்னா காகத்திற்கு கணிதம் தெரியும். நாம 4 முட்டை போட்டிருக்கோம், இப்ப எப்படி கரெக்டா 5 வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படின்னு பாத்திரக்கூடாதுன்றதுக்காக அதனுடைய முட்டையில் இருந்து ஒரு முட்டையை க்ளோஸ் பண்ணிட்டு 4 கரெக்டா பினிஷ் பண்ணிட்டு அது வந்து போயிடும். இப்படி ஒரு தந்திரமான முறையிலே அந்த குயில் தன்னுடைய குழந்தைக்காக அது ஆடக்கூடிய அந்த போராட்டம், அந்த போராட்டத்தினுடைய அடையாளம் என்பது அன்பினுடைய ரஹ்மத்தினுடைய அடையாளம். அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலா சொல்லி காண்பிக்கிறான், இப்படி உங்களின் மீது ஏராளமான ரஹ்மத்தை பொழிந்து கொண்டிருக்கிறேன். வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, என்னுடைய ரஹ்மத்து மட்டும் உங்களுக்கு இல்லை என்றால் என்ன நடக்கும்? அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஹாலிக்காக ஆகியிருப்பீர்கள், நீங்கள் அழிந்து போயிருப்பீர்கள். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லத்தபஅதுமு ஷைத்தான இல்லா கலீலா, உங்களில் அதிகமானவர்கள் ஈமானுடைய பாக்கியம் இல்லாமல் ஆகியிருப்பீர்கள், ஷைத்தானுடைய அடியார்களாக நீங்கள் மாறி போயிருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிற காரணத்தினாலதான் உங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা, இந்த உலகத்திலேயும் சரி மறு உலகத்திலேயும் சரி அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்து மட்டும் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால், நீங்கள் லமஸ்ஸகும் ஃபீமா அஃபல்தும் ஃபீஹி அஸாபுன் அலீம், உங்களுக்கு வரக்கூடிய வேதனை நீங்கள் செய்த காரியத்தினால் உடனடியாக தண்டனை வந்திருக்கு. கொஞ்ச நஞ்ச பாவங்களையா செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்கிறான், அந்த ரஹ்மத் இருக்கிற காரணத்தினாலதான் சரி போனா போதுன்றதை நான் விட்டு வைத்திருக்கிறேன் என்பதாக சுட்டி காண்பிக்கிறான். அப்படின்னா இந்த ரஹ்மத் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுத்ஹிலு அஹதன் அமலுக்கும், உங்களுடைய அமல் உங்களை சுவனத்திலே செல்ல வைக்காது. சாதாரணமா நாம இவ்வளவு அமல் செஞ்சுட்டோம், இவ்வளவு தொழுதுட்டோம், இவ்வளவு ஓதிட்டோம், சொர்க்கத்துக்கு போயிடலாமா அப்படின்னு சொன்னா அப்படி போக முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுக்கு ஒரு ஹதீஸை, ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டுகிறாங்க. 500 வருடங்கள் இபாதத்து செய்த ஒரு மனிதர், 500 வருடங்கள் இபாதத்தை தவிர வேற எதையுமே செய்யல, அந்த மனிதர் அல்லாஹ்விடத்திலே சன்னிதானத்திலே வருகிறார். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அடியாரையும் அனுப்புறான். உதுகுல் ஜன்னதி பி ரஹ்மதி, என்னுடைய சுவனத்திற்கு என்னுடைய ரஹ்மத் போனா போது போ, என்னுடைய ரஹ்மத்தினால போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு வரும்போது இவர் நினைக்கிறார், செக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மள்ட்ட எல்லா பொறுப்பும் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம எப்படி ஒரு ஒரு செம்பா வந்து நிற்போம். அது மாதிரி அவர் வந்து நிக்கிறாரு. 500 வருடத்தினுடைய செஞ்சிருக்க மாட்டாரு போல, அதனால அல்லாஹ் தஆலா அப்படி சொல்றான். நம்ம போன பிறகு பாரு அல்லாஹ் தஆலா எப்படி கண்ணியப்படுத்தி ராஜ மரியாதையோட அங்க போங்க, சொர்க்கத்துக்குள்ள போங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லுவான் பாருன்னு நினைச்சிட்டு அவர் வந்து முன்னாடி வந்து நிக்க, அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்தினுடைய ஓட்டத்தை அறிந்தவன் அல்லவா, அல்லாஹ் சொல்கிறான், உதுகுல் ஜன்னத பி ரஹ்மதி, போனா போது போ சொர்க்கத்துக்குள்ள அப்படின்றான். சொன்னோன்னே இவருக்கு லா அதுகுலு பி அமலி, நான் என்னுடைய அமலை கொண்டுதான் சொர்க்கத்துக்கு போவேன். ஏன்னா 500 வருஷம் அமல் செஞ்சிருக்கேன், இந்த சாதாரண அவன மாதிரி என்னையும் சாதாரணமா போனா போதுன்னு நான் என்னுடைய அமலை கொண்டு நான் சுவனத்திற்கு செல்வேன். அல்லாஹ் சொல்லுவான், உதுகுலு பி ரஹ்மதி, என் ரஹ்மத்தினால போப்பா, போனா போது போ. இல்ல நான் 500 வருடம் அமல் செய்திருக்கிறேன். 500 வருடம் சாதாரணமானதா? அப்ப அல்லாஹ் தஆலா மலக்குகளிடத்திலே சொல்வான், காயிசு பி நிஅமதி அலா அப்திஹி, இந்த அடியாருக்கு நான் கொடுத்த நிஅமத்துக்கும் அவர் செய்த இபாதத்துக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க, கணக்கு பாருங்க என்பதாக கணக்கு பார்க்க சொல்லுவான். இப்ப மலக்குமார்கள் கணக்கு பார்த்து விட்டு சொல்வார்கள், ரப்பே நீ கொடுத்த கண் பார்வை என்ற ஒரே ஒரு நிஅமத்
இவருடைய 500 வருடத்தினுடைய எல்லா இபாதத்தையும் மூழ்கிவிட்டது, நிவர்த்தியாக்கிவிட்டது. மீதி இருக்கக்கூடிய எல்லா விதமான ஞானத்திற்கும் இவர் கடனாளியாக இருக்கிறார் என்று அல்லாஹ்விடத்திலே மலக்குமார்கள் சொல்லுவார்கள் என்று சொன்னா நாம உண்மையிலே அதுதானே. இன்னைக்கு கண் பார்வை இல்லாமல் எத்தனை குழந்தைகள் பிறக்கிறது. அது மாதிரி ஒரு குழந்தையாக 10ஓடு 1 11 நம்மளை பிறக்க வச்சிருந்தா, நம்முடைய குழந்தைகளை பிறக்க வச்சிருந்தா என்ன இருக்கும்? கண் பார்வை இல்லாம போயிருச்சுன்னா ஒரு பெரிய ஒரு சுமை, பெற்றோருக்கும் சுமை, அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் சுமை, தன்னுடைய உடன் இருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு சுமையான ஒரு சூழல். அல்லாஹு தாலா அதை விட்டு நம்ம இதையெல்லாம் பாதுகாத்து இருக்கிறான். இந்த ரஹ்மத் என்பது மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. எனவே இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக யா ரஹ்மர் ரஹீம், கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனே எங்களுக்கு ரஹ்மத்தை தந்துருவாய, கிருபை செய்வாயாக நம்ம கேட்க. நம்ம ரஹ்மத்துக்கு அசல்ல பொருள் கிருபையா அப்படின்னா கிருபை இல்லை. கிருபை என்பதற்கு நாம சும்மா ஒரு ஆறுதலுக்காக வைத்துக் கொண்ட ஒரு மொழியாக நினைக்கிறேன். ரஹ்மத்தை கேட்கிற பொழுது, அது மாதிரி பரக்கத்தை கேட்கிற பொழுது ரஹ்மத்தாவே இருக்கும். யா எங்களுக்கு ரஹ்மத்து செய்வாங்க, யா எங்களுக்கு பரக்கத்து செய்வாங்க என்பதாக இந்த ரமலானுடைய முதலாவது பத்திரை நாம் அதிகமாக துஆ கேட்பது. இங்க இன்னொரு விஷயத்தையும் விளங்கணும். அதாவது கதப ரப்புக்கும் அலா நப்சிஹி ரஹ்மா, உங்களுடைய ரப்பு தனக்குத்தானே அருள் புரிவதை விதியாக்கி கொண்டான் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நாம் அல்லாஹ்விடத்தில் எதுக்காண்டி கேட்கணும்? அல்லாஹு தாலாவிடத்தில் நம்ம கேட்டு தான் அல்லாஹ் ரஹ்மத்து செய்யணுமா? அவன் தான் கடமையாக்கிட்டானே, அப்போ எதுக்கு நம்ம கேட்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹு தாலா தன் அருள் புரியக்கூடியவன், அவன் கேட்காட்டியும் அவன் அருள் புரியக்கூடியவனாக இருந்தாலும் நாம் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேட்பதை அவன் விரும்புகிறான். இரண்டாவது, அப்படி கேட்டோம் என்று சொன்னால் முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு அவர்கள் மீது தனிப்பட்ட அக்கறையும் தன்னுடைய அருள்மலையை புரியக்கூடியவனாகவும் இருக்கிறான் அப்படின்றத அல்லாஹ் ஜல்ல தஆலா பல்வேறு செய்திகளின் மூலமாக உணர்கிறான். சுருக்கமாக ஹதரத் சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எல்லா விதமான சோதனைகளிலும் சோதிக்கப்படுவார்கள். பொருளாதார சோதனையிலும் சோதிக்கப்படுவாங்க, பிள்ளை செல்வத்தினுடைய விஷயத்திலையும் சோதிக்கப்படுவார்கள், உடல் ஆரோக்கியத்தினுடைய சூழலையும் சோதிக்கப்படுவார்கள், குடும்ப ரீதியான சோதனையும் சோதிக்கப்படுவார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கு உச்சகட்டமான அந்த சோதனை வருகின்ற அந்த நேரத்தில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹு தஆலா சுட்டி காமிக்கிறான். ரப்பி இன்னி மஸ்ஸனிய லுர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், கிருபையாளருக்கெல்லாம் கிருபையாளனாக நீ இருக்கக்கூடிய நிலையிலே யா அல்லாஹ் என்னை கஷ்டம் சூழ்ந்திருக்கிறதே என்பதாக ஒரு வார்த்தை. அதாவது எனக்கு கஷ்டம் வந்திருக்குன்றதை மட்டும் சொல்லலை, எனக்கு கஷ்டம் வந்திருக்குது, ஆனால் நீ எப்படி இருக்கிற? அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை சீண்டும் விதத்தில் ஒரே ஒரு வார்த்தையை அவர்கள் கேட்பார்கள். நீ ரஹ்மத்து உள்ளவனாக இருக்கிற நிலையில் எனக்கு இது மாதிரி வரலாமா யா அல்லாஹ் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆரோக்கியமான சூழலை கொடுத்தான் என்பது மட்டுமல்ல, இறந்த பிள்ளைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா மீண்டும் அவர்களுக்கு கொண்டு வந்தான். அவர்களுக்கு செல்வங்களை அப்படியே கொட்டி கொடுத்தான். அவருடைய குடும்பத்தினுடைய சூழல்களை அல்லாஹ் தஆலா செழிப்பாக்கினான். யார் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவிற்கு அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா பேரருளை புரியக்கூடியவனாக இருந்தான் என்பதாக நம்ம பார்க்கும்போது நாம் இந்த ரஹ்மத்தை அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும் என்பதை நாம் விளங்கணும். அதில் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் என்ன செய்யணும்? கேட்கணும். ரமலானுடைய முதலாவது பத்திரை நாம் அதிகமாக துஆ கேட்பதற்கு இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்பேற்பட்ட வாக்கியம் கொண்டவர்களாக நம் அனைவரையும் மாற்றியது முடிவானாக. அன்பு பெருமக்களே, நம்முடைய ஒவ்வொரு உரைக்கும் பிறகு தினம் ஒரு தகவல் என்ற அடிப்படையிலே ஒரு சில முக்கியமான துஆக்களை மட்டும் சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதாவது நம்ம உடம்புல ரொம்ப வலி இருக்குது, ஏதாச்சும் ரொம்ப தாங்க முடியாம வலி இருக்குது என்று சொன்னால் அந்த வலியினுடைய நிவாரணத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை சொல்லி கொடுக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு இந்த உஸ்மான் இல்ல, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு வேற உஸ்மான் ரலியல்லாஹு தான். அந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர் தளபதியாக அனுப்பி வைப்பார். அனுப்பி வைக்கிற பொழுது அந்த போர் கிளம்ப
ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, என்ன போற அனுப்பணும்னா இன்னும் போலையே அப்படின்னு கேட்கும்போது, இந்த சஹாபியில ஒரு சஹாபி சொல்லுவாங்க, எங்களுடைய தளபதி உஸ்மானுக்கு கால் வலியா இருக்குது, தாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த சஹாபியினுடைய கால் எங்க வலிக்குதுன்னு கேட்டு அந்த வலிக்கக்கூடிய இடத்துல கை வைத்து ஓதி கொடுத்த அந்த துவா, பிஸ்மில்லா பிஸ்மில்லா பிஸ்மில்லா, 3 தடவை பிஸ்மில்லா, பிஸ்மில்லா பிஸ்மில்லா பிஸ்மில்லா, அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ மா உஹாதிர். அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ மா உஹாதிர். வெளியில இன்ஷா அல்லாஹ் எழுதி விட்டுருவோம், அதை பார்த்துக்குங்க. அதை 7 தடவை ஓதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊதினார்கள். அதற்கு அடுத்ததாக என்னுடைய வாழ்நாளில் ஒரு தடவை கூட வழியே வந்தது இல்லை என்று சுட்டி காண்பிக்கிறார். அந்த துவாவை நாமளும் ஓதி பலன் பெறுவோமாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அருள் புரிவான். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக, வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு